ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற சாண்ட்விச் ரெசிபி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரொம்பவே டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃப்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 5 பூண்டு பல்லை ரொம்ப பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க, வாசனை வரட்டும். அதுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 கப் முட்டைக்கோஸை நைஸாக துருவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. முட்டைக்கோஸ் வெங்காயம் ரெண்டும் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதங்கி வரட்டும். ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாங்க, ஒரு 3/4 அளவுக்கு வெந்திருந்தால் போதும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கிச்சு. இது கூட 1/2 கப் கேரட் சேர்த்துக்கலாம், துருவின கேரட் சேர்த்துங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கினா போதும். இப்போ எல்லாம் சேர்ந்து 2 நிமிஷம் போல் வதங்கியிருக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள், 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் ரொம்ப பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி புதினாலாம் நம்ம சாம்பார் ரசத்துலலாம் சேர்க்கும் போது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, எடுத்து போட்டுருவாங்க. இந்த மாதிரி நம்ம சாண்ட்விச்சில் செய்யும் போது வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ருவாங்க, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ இது கூட 5 டேபிள் ஸ்பூன் மயோனைஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க. மயோனைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வெஜிடபிள் மயோனைஸ் மிக்சிங் நம்மளுக்கு ரெடியாக இருக்குங்க. இப்போ ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ப்ரெட்டில் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ரொம்பவே சிம்பிளான மெத்தடு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மேலே ஒரு ப்ரெட் வச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாண்ட்விச் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. கைங்களை வச்சு நல்லா அழுத்தி ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு சைடு செவந்ததுக்கப்புறமா மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க. ஒரு சைடு நல்லா செவந்துருச்சு, திருப்பி போட்டுட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க. குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம், ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். 2 சைடும் நல்லா செவந்து கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா சர்வ் பண்ணிடலாங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.